Next topic, Introduction to Econometrics. Origin of Econometrics. The economists tried to support their idea with facts and figures in ancient times. அந்த காலத்துலேருந்து எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸை வச்சு தான் என்ன செஞ்சுருக்காங்க, எக்கனாமிக்ஸ்ட்டை சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களோட ஐடியாஸ் எப்படி, அவங்களோட தாட் என்ன அப்படின்றத வச்சு இந்த ஃபேக்ட் ஃபிகர்ஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் இர்விங் ஃபிஷர் இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் டெவலப்டு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் in the quantity theory of money with the help of data. Quantity theory of money படிச்சிருக்கு இல்லையா, இர்விங் ஃபிஷர் அவர் வந்து மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ராக்னர் ஃபிஸ்க், ஏ நார்வேஜியன் எக்கனாமிஸ்ட் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிஷியன், நேம் த இன்டகிரேஷன் ஆஃப் 3 subjects such as mathematics, statistical methods and economics as econometrics in 1926. 1926ல் ராக்னர் ஃபிஸ்க், நார்வே எக்கனாமிஸ்ட்டு, இவர் தான் இந்த மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் மூணையும் சேர்த்து எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வந்து நேம் பண்ணியிருக்கிறார். ராக்னர் ஃபிஸ்க் இவருக்கு வந்து 1969 நோபல் மெமோரியல் ப்ரைஸ், ராக்னர் அண்டான் கிட்டில் ப்ரைஸ் நோபல் மெமோரியல் ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு. அவரோட ஃபுல் நேம் பார்த்தோன்னா ராக்னர் அண்டான் கிட்டில். The term econometrics is formed from 2 words, 2 Greek origin words. என்னென்ன அந்த 2 Greek wordsன்னு பார்த்தீங்கன்னா அக்கோவியா அண்ட் உட்போ. அக்கோவியான்றது என்னென்னா எக்கானமி அண்ட் உட்போன்றது மெஷர், எக்கனாமிக் மெஷர் அப்படின்ற மீன் பண்ணுறது தான் இந்த எக்கனாமெட்ரிக்ஸ். Econometrics emerged as an independent discipline studying economic phenomena. Economic situations, economic problems இந்த எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்ற இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் மூலமாக படிச்சுக்கலாம். தென் எக்கனாமெட்ரிக்ஸ் மே பி கன்சிடர்ட் அஸ் அ இன்டகரேஷன். இந்த 3 சப்ஜெக்ட் எக்கனாமிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் 3 செஞ்சது அந்த எக்கனாமெட்ரிக்ஸ். ஸோ எக்கனாமெட்ரிக்ஸ் அமல்கமேஷன் மெர்ஜ், மிக்ஸ் of 3 subjects which can be easily understood by following Venn diagram. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு சொல்லிப்பார். எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் சேர்ந்தது மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ். மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா அதோட டெக்னிக்ஸ் சேர்ந்தது எக்கனாமெட்ரிக்ஸ். எக்கனாமிக்ஸ் ப்ளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ளஸ் மேத்தமெட்டிக்ஸ் இது 3 ஒன்றா சேர்த்து எம்பிரிக்கல் டேட்டா, எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா அதெல்லாம் வச்சு பார்த்தோன்னா அது எக்கனாமெட்ரிக்ஸ். இப்போ வென் டயக்ராமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் we will see the definition of econometrics in different economists. Definitions of econometrics. First, Arthur S. Goldberger அவர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறாருன்னா, econometrics may be defined as a social science. எக்கனாமிக்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் முன்னாடி படிச்சிருக்கல, இதேமே என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அ சோசியல் சயின்ஸ் இன் விச் த டூல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் தியரி, மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் ஆர் அப்ளைட் டு த அனாலிசிஸ் ஆஃப் எக்கனாமிக் ஃபினாமினா. இந்த எக்கனாமெட்ரிக்ஸில் எக்கனாமிக் தியரிஸ், மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த சோசியல் சயின்ஸை அனலைஸ் பண்ணுறது, அந்த எக்கனாமிக் ஃபினாமினா சோசியல் சயின்ஸுன்ற மூலிமா அனலைஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் எஸ் கோல்பர்கர் டிஃபைன் பண்ணிக்கிறாரு. அடுத்து ஜெராட் டிம்பர்ஜன் அவரை எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாருன்னா, எக்கனாமெட்ரிக்ஸ் as a result of certain outlook on the role of economics consist of application of mathematical statistics to economic data to lend empirical support to the models constructed by mathematical economics and to obtain numerical results. Numerical இந்த நம்பரில் ரிசல்ட்ஸ் வரும் இல்லையா, 0.09 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்ஸ் வரும். அந்த ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இந்த எக்கனாமிக்கல் எம்பிரிக்கல் ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா அதோட சப்போர்ட்டில் அனலைஸ் பண்ணுற கண்டுபிடிக்கிற பேர் தான் எக்கனாமெட்ரிக்ஸ்ன்னு சொல்லி ஜெராட் டிம்பர்ஜன் டிஃபைன் பண்ணிக்கிறார்.
அடுத்து ஹச்தைல் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன்னா எக்கனாமெட்ரிக்ஸ் இஸ் கன்சர்ன் வித் எம்பிரிக்கல் டிட்டர்மினேஷன் ஆஃப் எக்கனாமிக் லாஸ். எக்கனாமெட்ரிக்ஸ் என்னென்னா எக்கனாமிக் லாஸை நம்பர்ஸில் சொல்கிறதுக்கு பேர் தான் எக்கனாமெட்ரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறார். அண்ட் ராக்னர் ஃப்ரிஸ்க் அவரோட டெஃபினிஷன் என்னென்னா மியூச்சுவல் பெனட்ரேஷன் ஆஃப் அ குவான்டிடேட்டிவ் எக்கனாமெட்ரிக் தியரி and statistical observations is the essence of econometrics. இந்த எக்கனாமெட்ரிக்ஸ்ன்றதும் அதோட கருத்தும் இந்த டேட்டாஸோட வியூ இருக்கு இல்லையா, ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கண்டுபிடிக்கிற பேர் தான், அதிலேருந்து கிடைக்கிற எசன்ஸுக்கு பேர் தான் எக்கனாமெட்ரிக்ஸ்னு சொல்லி ராக்னர் ஃப்ரிஸ்க் டிஃபைன் பண்ணிக்கிறார். அந்த வென் டயக்ராம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் பார்க்கலாம். Econometrics means economic measurement. Akovia Uptov, measurement of economics. Econometrics deals with measurement of economic relationship. Economics mathematics சேர்ந்தது mathematical economics. Economics statistics சேர்ந்தது economic statistics. Statistics mathematics சேர்ந்தது mathematical statistics. இந்த 3 சப்ஜெக்ட் ஒன்றா சேர்ந்தது தான் எக்கனாமெட்ரிக்ஸ். த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ். General objective econometrics is to give empirical content to economic theory. What are the specific objectives அப்படின்னு பார்த்தோன்னா, the econometrics helps, what it helps பார்த்தோன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை ஃபோர்காஸ்டிங் மூலமாக ஃபோர்த்கமிங் பீரியட்ஸ் இருக்கு இல்லையா, வருங்காலங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோர்காஸ்ட் பண்ணுற மூலிமா we can understand forthcoming period, that is forecasting economic phenomena எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த எக்கனாமெட்ரிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸ் ஹெல்ப் டு ப்ரூவ் த ஓல்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப். ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் அமங் த வேரியபிள்ஸ் ஆர் பிட்வீன் த வேரியபிள்ஸ், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்யலாம், ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எக்கனாமெட்ரிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் எக்கனாமெட்ரிக்ஸ் ஹெல்ப் டு எஸ்டாப்ளிஷ் நியூ தியரிஸ் அண்ட் நியூ ரிலேஷன்ஷிப். அந்த செகண்ட் அப்ஜெக்டிவில் பார்த்தா இல்லையா, ஓல்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப், அதை அனலைஸ் பண்ணிட்டு நியூ தியரிஸ் நியூ ரிலேஷன்ஷிப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் இட் ஹெல்ப் டு டெஸ்ட் த ஹைபாத்திசிஸ். ஹைபாத்திசிஸ்னு இமேஜினேஷன், டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன் ஆஃப் பேராமீட்டர்ஸ். இதுக்கு எக்கனாமெட்ரிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. எக்கனாமிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சேர்ந்தது என்னது, எக்கனாமெட்ரிக்ஸ். amalgamation of above 3 subjects called econometrics. Methodology of econometrics. Broadly speaking, traditional or classical econometric methodology consists of following steps. இதெல்லாம் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன செய்வாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தியரி ஆர் ஹைப்போதிசிஸ் we are going to study அப்படின்றது முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும், ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். இதை தான் படிக்க போகிறோம், தீஸ் ஆர் த இஷ்யூஸ் we are going to study அப்படின்னு ஃப்ரேம் பண்ணியிருக்கணும் தியரி. அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் மாடல், என்ன மேத்தமெட்டிக்கல் மாடல் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ரிசர்ச்க்கு அனாலிசிஸ்க்கு அப்படின்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் எக்கனாமெட்ரிக் மாடல் என்ன யூஸ் பண்ண போகிறோம், அது ரிலேட்டடான டேட்டா எப்படி அப்டேட் பண்ணுறது, ஹவு டு அப்டேட் சர்ச் ரிலேட்டட் டேட்டா, அப்டேட்டிங் டேட்டா. ஃபிஃப்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேஷன் ஆஃப் பேராமீட்டர் ஆஃப் த எக்கனாமெட்ரிக் மாடல். அதுக்கப்புறம் அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி அந்த எஸ்டிமேட் பண்ண பேராமீட்டர் எஸ்டிமேட் பண்ணதுக்கப்புறம் ஹைபாத்திசிஸ் டெஸ்ட் பண்ணணும். ஹைபாத்திசிஸ் டெஸ்ட் பண்ணிட்டு ஃபோர்காஸ்டிங் ஆர் ப்ரிடிக்ட் இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், டிட்டர்மைன் பண்ணிடலாம். அண்ட் யூஸிங் த மாடல் ஃபார் கண்ட்ரோல் அட் பாலிசி பர்பஸ், என்ன மாதிரி பாலிசிஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த டெஸ்ட்டு வந்து ஃபோர்காஸ்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். தீஸ் ஆர் த மெத்தடாலஜி ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ். அதே இங்கே ஃப்ளோ சார்ட்டில் கொடுத்துருக்காங்க, ஃப்ளோ சார்ட் ஆஃப் அனாட்டமி ஆர் மெத்தடாலஜி ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ். நம்ம சொன்னால எக்கனாமிக் தியரி ஃப்ரேம் பண்ணணும், அது மேத்தமெட்டிக்கல் மாடல் எக்கனாமெட்ரிக் மாடல் என்ன யூஸ் பண்ண போகிறோம், அதர் ரிலேட்டட் டேட்டா should be collected. After that we have to estimate the econometric model. After that we have to test the hypothesis, and we can based on the hypothesis testing
results we can forecast and predict by predicting using the model for control or policy purpose. அந்த மாடல் என்ன செஞ்சது ஃபோர்காஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடான பாலிசிஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். What are the difference between econometric model and mathematical model and statistical model பார்க்கலாம். மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் தியரிஸ், பட் எக்கனாமெட்ரிக் மாடல்ஸ் டெவலப்டு பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் தியரிஸ் டு டெஸ்ட் த வேலிடிட்டி ஆஃப் எக்கனாமிக் தியரி இன் ரியாலிட்டி த்ரூ ஆக்சுவல் டேட்டா. புரியுதா? ஃபஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல், அதுக்கடுத்து எக்கனாமெட்ரிக், அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இங்கே ரெக்ரெஷன் அனாலிசிஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டஸ் நாட் கான்சன்ட்ரேட் ஆன் மோர் ஆன் எரர் டேர்ம், பட் while econometric model concentrate on more on error terms. ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் அனாலிசிஸ் நிறைய எரர் டேர்ம்ஸ் வந்து விட்டுருவாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனால் எக்கனாமெட்ரிக்ஸில் வந்து அந்த எரர் டேர்ம்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா yi ஈக்குவல் டு பீட்டா நாட் ப்ளஸ் பீட்டா 1 xi. அது வேரியபிள் என்னது? இன்கம், டேஸ்ட், ப்ரிஃபரன்ஸ், இதெல்லாம் தான் வேரியபிள்ஸ். அதில் நம்மளோட ரிசர்ச்க்கு என்ன வேரியபிள் எடுத்துருக்கோமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எக்கனாமெட்ரிக்ஸ் ரெக்ரெஷனில் பார்த்தீங்கன்னா அதோட யூஐ சேர்ந்துருக்கும். அந்த யூஐன்றது பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எரர் டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எதெல்லாம் வேண்டான்னு சொல்லி விட்டுருப்பாங்களோ அதெல்லாம் அதில் இந்த யூஐயில் தான் சேரும். அதே மாதிரி எக்கனாமெட்ரிக் ரெக்ரெஷன் மோர் தென் 2 வேரியபிளாக இருந்துச்சுன்னா x1, x2, x3ன்னு போது பார்த்தியா, பீட்டா 1, பீட்டா 2, பீட்டா 3 எப்படி போதா, அதோட அந்த யூஏயும் சேர்ந்துருக்கும். சிஸ்டமேட்டிக் பார்ட் எதுன்னா பீட்டா நாட் ப்ளஸ் பீட்டா 1 xiன்றது விச் வில் பி எக்ஸ்பிளைன்டு பார்ட் ஆர் ரேண்டம் பார்ட்னு சொல்லலாம். இந்த யூஏன்னு சொன்னாலே அது வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் பார்ட் இன் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன். அப்போ அந்த யூஏ என்ன சொல்லுது? இட்ஸ் அ ரோல் ஆஃப் ஒமிட்டட் வேரியபிள்ஸ் இன் ஸ்பெசிஃபையிங் a regression relationship of y and x. இந்த y and x என்ற ஈக்குவேஷன்ஸில் இந்த ரெக்ரெஷன் லைனில் எதெல்லாம் ஒமிட்டட் வேரியபிள்ஸோ அதுதான் யூஏயை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஹென்ஸ் யூஏ கேனாட் அண்ட் ஷுட் நாட் பி இக்னோர்ட். எந்த காரணத்தை கொண்டு யூஏ என்ன செய்ய முடியாது? விட்டுவிட முடியாது, ஒமிட் பண்ண முடியாது. ரெக்ரெஷன் ஈக்குவலில் வந்துகிட்டே இருக்கும். தென் த அசம்ஷன்ஸ் ஆஃப் லீனியர் ரெக்ரெஷன் மாடல். Linear regression model is based on certain assumptions. என்னென்ன அந்த assumptions பார்க்கலாம். First assumption is some of them refer to the distribution of the random variable. Some variables are equal variable அப்படி சொல்லியிருக்கிறாங்க. And some of them refer to the relationship between அந்த UAக்கும் வேரியபிள்ஸ் கடையில் ரிலேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். எக்ஸ்பிளனேட்ரி வேரியபிள் சொல்லியிருக்கேன், x1, x2, x3. அண்ட் சம் ஆஃப் தெம் ரெஃபர்ஸ் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூஏ அண்ட் த எக்ஸ்பிளனேட்ரி வேரியபிள் தெம்செல்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அசம்ஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் ஆர் கால்டு ஸ்டோகாஸ்டிக் அசம்ஷன் ஆஃப் ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர். இந்த ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயரில் ஈக்குவல் வேல்யூ வேரியபிள் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ சொல்கிறது தான் இந்த மேலே சொன்ன அசம்ஷன்ஸ். இந்த யூஏ அண்ட் எக்ஸ்பிளனேட்ரி வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ரிலேஷன்ஷிப் சொல்கிறதுக்கு கீழே அசம்ஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்க்கலாம். Assumptions relating to the relationship between UA and explanatory variables. Relating to the relationship among the explanatory variables are called other assumptions. What are they? U is a random real variable. இந்த யூன்றது என்னவாக இருக்கலாம்னா பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஆர் ஜீரோவாக இருக்கலாம். ஹென்ஸ் த மீன் ஆஃப் யூ வில் பி ஜீரோ. And the variance of u is constant for all values of u. அது அப்படியே மாறாமல் வந்துகிட்டே இருக்கும். u has a normal distribution. இந்த கோவேரியன்ஸ் ஆஃப் எனி யூஏ இருக்கு இல்லையா, அது வேறு அதர் யூ ஜேவோட சேரும்போது அது ஜீரோக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். கோவேரியன்ஸ் ஆஃப் எனி யூஏ வித்
any other uj are equal to 0. So u is a independent of explanatory variable. Yes, explanatory variables are measured without error. இந்த u இல்லாமல் என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண முடியாது. The explanatory variables are not perfectly linearly correlated. The variables are correctly aggregated. The relationship is correctly identified and specified. Parameters are linear. These are the observations of UA and explanatory variables among explanatory variables.